சூப்பரான செய்தி நம்ம செய்தி. ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். அண்ணாச்சி நேற்று இந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது ரோட்டில் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார், எப்பா பார்த்துக்க, வியாபாரத்துக்கு எங்கேயாச்சும் வட்டி கிட்டி வாங்கினா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோன்னு சொன்னார். அப்போ தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மனசில் வந்தது. ஒரு நாள் நம்ம வேலுசாமி அண்ணன் இருக்கார், அவர் நம்மக்கிட்ட ரெகுலராக வியாபாரம் பண்ணுறவர். அவர் ரோட்டில் வந்து கண்ணை கசக்கிட்டே வந்தார். அண்ணா என்னண்ணே ஆம்பளை நீ எதுக்குன்னு அழுதுட்டு வரேன்னு கேட்கும்போது சொன்னார், பா ராஜா உனக்கே தெரியும், நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நம்ம பணத்தை வந்து இந்த சிட் கம்பெனியில் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன். அவங்களும் வந்து 10 வட்டி 12 வட்டிக்கு தரேன்னு சொன்னாங்க. ஆனால் பாரு, நான் மட்டும் இல்லாமல் ஒரு 100 பேரோட பணத்தை நைட்டோட நைட்டாக லாவிக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசை நொந்து போனார். அதுதான் ஞாபகம் வந்தது. இப்போ இந்த நேரம் பார்த்து நம்ம மத்திய அரசாங்கமும் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எப்பா எல்லாரும் கேட்டுக்கிடுங்க, இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து எல்லா நிதி நிறுவனங்களுக்கும் வந்து நீங்கள் இவ்வளோ தான் வட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் சில நிறுவனங்கள் அதெல்லாம் மதிக்காமல், எப்பா வாங்க 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 உங்களுக்கு நான் 15 வட்டி தரேன் 20 வட்டி தரேன்னு சொல்லிட்டு அதிக வட்டி தரேன்னு சொல்லிட்டு மக்களோட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. நான் என்ன சொல்லுதேன், அண்ணாச்சி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை நம்ம பணத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கும் பொழுது அவன் நமக்கு எவ்வளோ திருப்பி தரான்னு யோசிக்காமல் நம்ம பணம் அவங்ககிட்ட போகும்போது திருப்பி ஒழுங்காக வருமா, அவன் நம்பகமானவனா நம்பிக்கையான நாணயமானவனான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர்கிட்ட விசாரித்து அதுக்கப்புறம் பணத்தை முதலீடு பண்ணுங்க. இதுதான் நான் சொல்கிறது. என்ன நான் சொல்கிறது, ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். அண்ணாச்சி இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் வந்துட்டா மட்டும் நம்ம எல்லாருக்கும் பாருங்க அந்த தேசபக்தி தானா ஓடி வந்துடும். உடனே நம்ம எல்லாரும் ஒரு தேசிய கொடி வாங்கி குத்திட்டு டிவி முன்னாடி இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்க உட்காந்துரும். அந்த டிவியில் பாருங்க நம்ம குடியரசுத் தலைவர் ஐயா வந்து நம்ம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இந்த நாட்டோட முன்னேற்றம் பாருங்க எப்படி போய்கிட்டு இருக்கு விலைக்கு சொல்லுவாங்க. இது நம்ம எப்பயும் பார்க்கறதா. அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் நம்ம அந்த குடியரசுத் தலைவர் அதாங்க நம்ம பிரணாப் முகர்ஜி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுனதை கேட்டு பெரிய பிரச்சனையை கிளம்பிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இந்த அரசாங்கங்கிறது பாருங்க மக்களுக்கு இலவச பொருளையே கொடுத்துட்டு இருக்க கம்பெனி கிடையாது, இவங்க பாருங்க ஒரு கொள்கை கோட்பாட்டோட மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றது சரிதான். ஏன்னா இந்த பல்பொடியிலேருந்து செருப்புலேருந்து அது மட்டுமா இந்த மிக்சி கிரைண்டரு இந்த லேப்டாப்னு என்னென்னவோ இவங்க ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நாமளும் எப்பா அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க, என்னத்தை இலவசமாக கொடுப்பாங்கன்னு ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னால் நம்ம கொஞ்சம் சுருக்குன்னு குத்த தானே செய்யும். ஆனால் அதுவும் நல்லது தான். இப்போ பாருங்க, நம்ம குடிக்க தண்ணி இலவசமாக கொடுத்தா நல்லா இருக்கும், அதே மாதிரி படிக்கிற படிப்பு இலவசமாக கொடுத்தா நல்லா இருக்கும், ஆஸ்பத்திரி நல்ல சேவை இலவசமாக கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கெல்லாம் காசை பிடிங்கிட்டு இந்த வேகிற வீட்டில் பிடுங்குற ஆதாயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதுக்கு காசை பிடிங்கிட்டு மற்றதெல்லாம் இந்த மாதிரி இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது கொடுக்க வேணாம் அவர் சொல்றாரு. இந்த குடியரசுத் தலைவர் சொல்றதை கேட்டு அரசாங்கம் செயல்படணும். இல்லைன்னா இனி வரப்போற தேர்தலில் எதையெல்லாம் இலவசமாக கொடுப்பாங்களோ யாருக்கு தெரியும். பலோன் 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 கேட்டதும் கொடு பவனே கூகுள் கூகுள் தேடலின் நாயகனே கூகுள் கூகுள் அப்படின்னு நம்ம கபாலி பாடிட்டு இருந்தாம்பா காலைல. என்னடாப்பா அது கபாலி, என்ன புதுசாக பாட்டலாம் பாரு, கேட்டோன்னா கொத்துருவாரா, எங்கடாப்பா அந்த கூகுள் ஷேட்டு கடை வச்சுக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். அப்போதான் சொன்னான் நம்ம கபாலி, டேவ் மாட்டியா கூகுளுங்கிறது ஷேட் இல்லை, ஏதோ கம்ப்யூட்டரில் ஒரு விஷயமாமே, நம்ம எது கேட்டாலும் டச் பண்ணால் அப்படியே ஃபுல்லாக குத்துருமாமா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கூகுள் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க சொல்ல, இந்த ஏதோ கூகுள் குரோமாம்பா அதை வந்து எவனாவது ஆக் பண்ணிக்கிட்டா அது வந்து 17 கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறாங்களாம். பார்த்துக்கோங்க, 17 கோடி அப்படிலாம் இருக்குது. அது ஏதோ கனடாவில் வந்து இதை வந்து மார்ச் மாதம் வந்து இந்த ஆக்கிங் போட்டி வச்சுக்கிறாங்களாம். இந்த ஆக்கிங் போட்டிக்கு எங்கேயோ உலகத்துலேருந்து எத்தனையோ நாட்டிலேருந்துலாம் வந்துட்டுங்கிறாங்களாம். நம்பால் என்ன நினச்சிங்கன்னா ஆக்கிங்னா எங்கேயோ ஓரமாக போ அப்படி இப்படின்னு நினச்சிக்கினே காலங்காத்தால நோட் எடுத்துன்னு கிளம்பிட்டான் கபாலி. எப்படி இது போகிற நிலைமை. பலோன் பலோன் பலோன். தேர்தல் வருகையிலே தேர்தல் வருகையில நாம பேப்பர் படிக்கையில அட டிவியும் பார்க்கையில நம்ம டிவியும் பார்க்கையில ரோட்டுல நடக்கையில கட்சி விளம்பரமாயிருக்கு. சபாஸ் மாரசாமி, உண்மைதான் மாரசாமி. எங்க பார்த்தாலுமே விளம்பரம் விளம்பரம் விளம்பரமா தான் இருக்குது. என்ன விளம்பரம்? தீபாவளி போயிடுச்சு, பொங்கலும் போயிடுச்சு, அப்புறம் வந்து நியூ இயர் வந்துச்சு, அது ஆடி சிறப்பு, அது கூட விளம்பரம் கூட இல்ல. என்ன விளம்பரம்? அது இல்ல மாரசாமி, பாராளுமன்ற தேர்தல் வரப்போதில்ல. ஓ அரசியல். ஆமா அரசியல் விளம்பரம் தான், இருந்தாலும் இது கட்சி விளம்பரம் இல்ல. இப்ப என்னன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க செஞ்ச சாதனைய
உங்க வீட்டுக்கு நாங்க இதெல்லாம் செஞ்சோம், ஆமா ஊருக்கு இதெல்லாம் செஞ்சோம், ஆமா. நாட்டுக்கே இதெல்லாம் செஞ்சோம் ஆமா. அப்படின்னு ஒரு வேதனை விளம்பரம். ஓ சரி, சாதனை விளம்பரம். இப்போ அவங்க நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க, வீட்டு செஞ்சாங்க நம்மளுக்கே தெரியும். இருந்தாலும் ஒரு விளம்பரத்துக்காக எல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக தான். ஆமா, முன்னாண்ட இந்த தாமரை கட்சிக்காரங்க இதே மாதிரிதான் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா ஒளிர்கிறது, இந்தியா ஒளிர்கிறது அப்படின்ட்டு பயங்கரமா விளம்பரப்படுத்தினாங்க. ஐயோ, அப்ப ஒரு பயங்கரமா ஒளிர்ந்துச்சு வேற இந்தியா. ஆமா, இப்ப அதே மாதிரி கை கட்சிக்காரங்களும் பயங்கரமா விளம்பரம் பண்றாங்கப்பா. இப்போ அதுக்கு மேல ஒளிருது இந்தியா. ஆமா, இப்போ மாடசாமி நம்ம ஊர்ல எப்பவுமே ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டுவாங்க. ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு விளம்பரப்படுத்துவாங்க வாரு 7 லட்சம் ரூபாய்க்கு. அப்படி விளம்பரம் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? ஆமா, நான் என்ன சொல்றேன்னா அந்த விளம்பரம் டிவில பேப்பர் எல்லாம் வருது. ஆனா அதுல பூரா வட இந்தியக்காரங்களே இருக்காங்களே, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எதுவுமே அவங்க பண்ணலையா இல்ல இவங்க போடலையா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குது. ஐயோ யோ யோ யோ, நீ காயிரம் போடு கொஞ்சம் பாரு. கழுத்துல அணிவிச்சாச்சு. விஞ்ஞானிகள் பட்டியலில் 3ஆவதா ஒருத்தருக்கும் விளையாட்டுத்துறையில முதலா ஒருத்தருக்கும் இந்த விருது கிடைச்சிருக்கு. அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன். சூப்பரான செய்தி நம்ம செய்தி.